ஒரு யூடியூப் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு யூடியூப் வீடியோட லிங்க்கை எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோலாம் கிளியராக பார்க்கலாம். இதை நம்ம 2-3 மெத்தடில் ஆட் பண்ணிக்க முடியும். நான் இப்போ சிம்பிளான ஒரு மெத்தட் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு நாம் யூடியூப் ஆப்பில் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோஸ் லிஸ்ட்லேருந்து எந்த வீடியோவோட லிங்க்கை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோமோ அந்த வீடியோவுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற இந்த ஷேர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் காப்பி லிங்க் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோட லிங்க்கை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் அடுத்ததாக நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோட வெப்சைட் பேஜ். இந்த பேஜை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் செகண்ட் மெனுவாக இருக்கிற கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோட லிஸ்ட்டு மொத்தமாகவே ஓப்பன் ஆகும். எந்த வீடியோவில் நம்ம வீடியோட லிங்க் ஆட் பண்ணிக்க போகிறோமோ அந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்கள் நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எந்த இடத்துல அந்த வீடியோட லிங்க் ஆட் பண்ணிக்க போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிக்கிட்டு அந்த வீடியோக்கான டைட்டிலை ஃபஸ்ட் நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா அப்படியே நம்ம அடுத்த லைனுக்கு மூவ் ஆகிக்கலாம். இப்போ கர்சரை அடுத்த லைனில் செட் பண்ணதுக்கப்புறமா அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பேஸ்ட் அப்படின்ற மேலே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த ஆல்ரெடி காப்பி பண்ணோம் இல்லையா லிங்க், அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இப்போ மேலே இருக்கிற சேவ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்த வீடியோவோட லிங்க் இந்த இடத்துல சேவ் ஆகிடும். நன்றி.